நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். எல்லாம் நம்முடைய வேத புஸ்தகத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் கொலேசியருக்கு எழுதின 1வது அதிகாரம் 28வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 28வது வசனம். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். 29ஆம் வசனத்தையும் சேர்த்து வாசிப்போம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படியே போராடி பிரயாசப்படுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொலேசு பட்டணத்தில் இருக்கிற ஊழியர்களுக்கும் சீஷர்களுக்கும் எழுதுகிற ஒரு வார்த்தை, முக்கியமான வார்த்தை என்னன்னா, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தேறினவனாக நிறுத்தணும். அவருடைய வாஞ்சை, அவருடைய பிரயாசம், அவருடைய மிகப்பெரிய தரிசனம், மிகப்பெரிய அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா, எந்த மனுஷனும் சாதாரணமானவன் அல்ல, எந்த மனுஷனும் அற்பமானவன் அல்ல, எந்த மனுஷனும் ஆண்டவருக்கு உபயோகப்படாதவன் அல்ல, எல்லா மனுஷனையும் தேறினவனாக மாற்ற வேண்டும், எல்லா மனுஷனுக்கும் ஞானத்தையும் புத்தியும் அருளுகிற அந்த கிருபை பெற வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார்னா, அதற்காக போராடி பிரயாசப்படுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை எப்படி இருக்க வேண்டும், எப்படி மாற வேண்டும்னா, ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்ட நிலைமையிலே இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. ஆமே. ஒருவேளை அது மனுஷனுடைய சித்தமா இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய நோக்கம் ஒரு மனுஷன் எப்படி மாறணும்னா, கிறிஸ்துவுக்குள்ளே நாளுக்கு நாள் அவன் புதிதாக்கப்படணும், நாளுக்கு நாள் வளரணும், நாளுக்கு நாள் அவன் அதிகமாக ஜெபிக்கணும், நாளுக்கு நாள் தேவனோடு பிரயாச உறவாடணும், நாளுக்கு நாள் தேவனுடைய வல்லமையில பலப்பட வேண்டும் என்று சொல்லிதான் உண்மையாக ஒரு ஊழியக்காரனுடைய பாரமா இருக்கிறது. ஆமே. பேசுறது கரெக்டா கேக்குதா? இல்ல வால்யூம் கம் பண்ணலாமா? கரெக்டா கேக்குதா? நாளுக்கு நாள் அவன் வளர வேண்டும் என்று சொல்லி பவுலினுடைய ஒரு மிகப்பெரிய வாஞ்சைய இந்த கொலேசு பட்டணத்துக்கும் கலாத்தியருக்கு எழுதுவார். இந்த 2 பட்டணத்திலையும் அவர் என்ன கண்டுபிடிப்பார்னா, இந்த கலாத்தியர்லையும் இந்த கொலேசில் இருக்கிற பட்டணத்திலையும் விக்கிரக ஆராதனையும் நீ ரட்சிக்கப்பட்ட காலத்துல இருந்ததையும் நீ எப்படி இருக்கிறியோ அப்படியே தான் இருந்தியே தவிர ஒரு நாளும் உன்னிடத்துல ஒரு பெரிய மாற்றமே இல்லைன்னு சொல்லி அவருக்கு ஒரு மிகப்பெரிய வேதனை. இந்த கலாத்து பட்டணத்துல அவர் எழுதும் போது அவர் சொல்ற, புத்தி இல்லாத கலாத்தியரே, இன்னும் எத்தனை காலம் நீங்க அப்படியே இருப்பீங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவங்க ஆண்டவருடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டாங்க, ஆண்டவருடைய அந்த வார்த்தையை இவங்களுக்குள்ள ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா இவங்க ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து என்ன மாறல அப்படின்னா, இவங்க ஆண்டவருக்குள்ள வளரல, ஆண்டவருக்குள்ள இன்னும் கொஞ்சம் அவங்க வளர வேண்டும் என்று ஆசைப்படல. இந்த விக்கிரக ஆராதனையும் இந்த உலகத்தையும் விட்டு அவங்களுக்கு வர வேண்டும் என்று மனசு இல்லை. ஆமே. இப்போ ஒரு குழந்தைய போய் ஸ்கூல்ல சேர்க்கிறோம். இந்த குழந்தை 1ஆவதுலேயே இருந்தா நம்ம ரொம்ப சந்தோஷப்படுமா? பரவாயில்லப்பா, என் பிள்ளை சேர்த்த நாள்ல இருந்து டீச்சரை மறக்காம எங்க இருக்கான், அந்த டீச்சருக்கு உண்மையா இருந்து கடைசி வரைக்கும் 1ஆவதுலேயே இருக்கான்னு இல்லை. இப்போ நம்ம என்ன பிரயாசப்படுறாங்க, அந்த டீச்சர் என்ன பிரயாசப்படுறாங்கன்னா, இந்த பிள்ளை அடுத்த கிளாஸ் என்ன பண்ணணும், போகணும், அடுத்த கிளாஸ் மாறணும், இந்த பிள்ளை நல்லபடியாக படிக்கணும். இதுக்காக தான் ஒரு பெரிய பள்ளி, அதில் நிறைய டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, தலைமை ஆசிரியர் இருக்கிறாங்க, பேரண்ட்ஸ் வேறு வீட்டில் சொல்லி கொடுக்குறாங்க, இது 10ஆவதுக்கு டியூஷன் அனுப்புகிறாங்க. இவ்வளவும் எதுக்கு பிரயாசப்படணும்னா, இந்த பிள்ளை வருங்காலத்தில் ஞானத்தில் தேறினவனாக வளர வேண்டும். அப்போ ஒரு தேவனுடைய சபை எதற்கு பிரயாசப்பட வேண்டும்? நல்ல கவனிங்க தம்பி, பேசக்கூடாது, கவனிங்க, சத்தம் வரக்கூடாதுங்க. ஒரு தேவனுடைய ஆலயம் எதற்காக உருவாக்கப்பட்டது? ஒரு தேவனுடைய ஆலயம் எதற்காக ஸ்தாபிக்கப்பட்டது? ஆதி திருச்சபை நாட்கள்ல ஊழியக்காரங்க எதற்காக போராடினாங்கன்னு சொன்னா, ஒரு மனுஷர் ரட்சிக்கப்பட்டா அந்த மனுஷர் ரட்சிக்கப்பட்டதுல இருந்து அதே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்காக ஆதி திருச்சபையில அப்போஸ்தலனாகிய பவுல் 13 நிருபங்களை எழுதி அனுப்பல. அவர் அதற்காக போராடி பிரயாசப்படல.
அவர் சொல்றாரு, எல்லா மனுஷனும் கிறிஸ்துவுக்குள்ள தேறினவனா மாறணும், கிறிஸ்துவுக்குள்ள வளரணும். இன்னைக்கு நீ சாதாரணமானவனா இருக்கலாம், இன்னைக்கு ஆண்டவரை பற்றி தெரியாதவனா இருக்கலாம், இன்றைக்கு ஒன்றுக்குமே பிரயோஜனப்படாதவனா இருக்கலாம். ஆனா நான் எதற்காக பிரயாசப்படுகிறேன் என்று சொன்னால், ஒவ்வொரு மனுஷனையும் கர்த்தருக்குள்ள தேறினவனா நிறுத்த வேண்டும். அவனை பவுல் எப்படி பார்க்கிறாரு அப்படின்னா, ஒரு உயர்ந்த இடத்துல கொண்டு போகணும், ஒரு உயர்ந்த இடத்துல வைக்கணும். அவன் தேவனோடு பேசுகிறவனா மாறணும், அவன் ஜெபம் பண்ணி அநேகருக்கு சுகத்தை தருவனாய் மாறணும். அவனுடைய வல்லமையினாலும் அவனுடைய வெளிச்சத்திலும் அநேகர் நடக்க வேண்டும் என்று சொல்லி பவுலுடைய வாஞ்சை. அதனால தான் சொல்றாரு, நான் போராடுறேன், பிரயாசப்படுறேன். எதுக்கு? இந்த சபையில வந்த ஜனங்களை இப்படியே உட்கார வைக்கணுன்றது என் நோக்கம் இல்லப்பா. இந்த சபையில வருகிற ஜனங்களை இப்படியே உட்கார வச்சு கடைசி வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு எதுவுமே சொல்லி கொடுக்காம, ஜெபம் பண்ண சொல்லி கொடுக்காம, இந்த சபையில இருக்கிற மக்களுக்கு ஆண்டவரை குறித்து எந்த ஒரு காரியத்தையும் போதிக்காம கடைசி வரைக்கும் நீ இங்கே இருன்னு சொல்றது கிறிஸ்தவம் அல்ல. கிறிஸ்தவம் எதற்காக போராடுது? ஒரு மனுஷன் தெரியணும்னா மாறணும், கிறிஸ்துவுக்குள்ள வளரணும், கிறிஸ்துவுக்குள்ள கட்டப்படணும். ஆகையால பவுல் சொல்வாரு, நீங்கள் கிறிஸ்துவின் மேல் கிறிஸ்துவுக்குள் கட்டப்பட்டவர்களாக மாளிகையாக நீங்க எழும்ப வேண்டும் என்று சொல்லி அவருடைய நிருபங்களை எல்லாம் நம்ம வாசித்து பார்க்கும்போது, நீங்க 1 கொரிந்தியர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்துல 11வது வசனத்தை நீங்க எடுத்து வாசிப்பீங்க என்று சொன்னால், 1 கொரிந்தியர் 13:11 எடுத்து நீங்க வாசிங்க. இப்ப சொல்றாரு, குழந்தையா இருந்த போது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ, இவர் என்ன சொல்றாருன்னா, குழந்தையா இருந்தது ஒரு காலம், அப்ப குழந்தைய போல பேசினேன், குழந்தைய போல சிந்திச்சேன், குழந்தைய போல சாப்பிட்டேன், எல்லாம் ஓகே. ஆனா இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன்னா புருஷனா மாறிட்டேன். ஆமே. இப்ப நான் போயிட்டு இப்போ சின்ன பிள்ளைங்க பேசுறது போல அங்கே உட்காந்து பேசிக்கிட்டு, அங்கே உட்காந்து பிஸ்கெட் சாப்பிட்டுக்கிட்டு, அங்கே உட்காந்து படுத்துட்டு விளையாடிட்டு இருந்தா பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஐயா, இவ்வளோ பெரிய ஆளாக வாழ்ந்துட்டேன், உனக்கு இன்னும் சுபாவம் என்ன பண்ணல, மாறலையா? அப்போ குழந்தைக்கு ஏற்ற ஒரு காலம் உண்டு. அப்போ குழந்தையா இருந்தாங்க, அப்போ குழந்தைய போல பேசினாங்க. யாரும் அவங்கள தப்பா சொல்ல, ஏன்னா அவங்க குழந்தை, அப்படிதான் பேசுவாங்க, அப்படிதான் விளையாடுவாங்க, அப்படிதான் இருப்பாங்க. ஆனா புருஷன் ஆன போதோ நீ எப்படி மாற வேண்டும்னா, உன்னை நீ வளர்த்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு சபையில எப்படி மாத்தி வச்சிருக்கிறாங்கன்னா, இன்னும் நீ யாரு இல்லைன்னா தேவனோடு பேசுற அளவுக்கு இன்னும் உனக்கு தகுதி வரல. நாங்க மட்டும்தான் என்ன பண்ணோம், ஆண்டவரோடு பேசுவோம், நாங்க மட்டும்தான் என்ன பண்ணுவோம், ஆண்டவரோடு கூட வரோம். நீ இன்னும் அதே ஜபத்தை தான் என்ன பண்ணும், இன்னும் நீ அப்படியே தான் இருக்கணும். இப்போ பவுல் சொல்றார், நீ குழந்தை இல்லை, நீ எப்படி மாறிட்டேன்னா கிறிஸ்துவுக்குள் புருஷனா மாறிட்டேன். ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? 20 வருஷம் ஆச்சு. 20 வருஷமா என்னப்பா ஜெபம் பண்ற? இன்னும் அந்த ஒரு ஜெபத்தை தான் என்ன பண்றேன். அப்போ 20 வருஷம் ஆச்சு, இன்னும் நான் அமுல் ஸ்ப்ரே பால் பவுடர் தான் குடிக்கிறேன்னா இந்த சரீரம் வளருமா? வளராது. குழந்தைக்கு அமுல் கொடுத்தாங்க, லாக்டோஜன் கொடுத்தாங்க, அது ஒரு காலம். ஆனா வளர வளர எப்படி ஆகாரம் மேற்கொள்றோம், எப்படி சரீரம் வளருது, எப்படி உடைகள் மாற்றப்படுது, எப்படி பேச்சு மாற்றப்படுதோ, அது போல நீங்க எப்படி மாறணும்னா புருஷரா இருங்க, கர்த்தருக்குள்ள நீங்க வளர்ந்துருங்க. அவருடைய பெரிய தரிசனம் என்ன, சபையிலுக்குரிய தரிசனம் என்ன? நீ தேறினோம்னா நான் உன்னை கர்த்தருக்குரிய சமூகத்துல போய் நிறுத்தணும். சபையில இருக்கிற ஒரு மனுஷனை எங்க நிறுத்தணும் அப்படின்னா, அவன் பரலோக ராஜ்யம் போறதுக்குள்ள அவனை கொண்டு அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஒரு திருச்சபை போதகனுடைய ஒரு மிகப்பெரிய தரிசனமா இருக்க வேண்டும். ஆமே. எத்தனை பேர் நம்புறோம்? இது திருச்சபை போதகருக்கு இப்ப என்ன தரிசனம் வருது அப்படின்னு புரிஞ்சுக்கவே முடியல. அவங்களுக்கு வர தரிசனத்துக்கும் சபைக்கு என்ன இல்ல, சம்பந்தமே கிடையாது. ஏன் சம்பந்தம் இல்லை? அவங்க தரிசனம் வேற மாதிரி இருக்கு. சபை எதற்காக உருவாக்கப்பட்டது? கிறிஸ்தவனை நீ கிறிஸ்துவுக்குள் வளர வைப்பா, கிறிஸ்துவுக்குள் தேறினா மாத்துப்பா. அவனை நீ சாதாரணமானவன் பார்க்காத அப்படின்ற காலம் போய் இன்னைக்கு தரிசனங்கள் மாற்றப்பட்டிருக்கு. சபைக்கு நல்ல பேர் இருக்கலாம், நல்ல பெரிய ஒரு திருச்சபை கட்டிடங்கள் இருக்கலாம், அந்த சபையில் அநேக காரியங்கள் நடக்கலாம். ஆனால் திருச்சபையினுடைய நோக்கம் என்ன? என்ன பிரதர், காலையில வந்தோடனே இந்த மெசேஜ் யார் கொடுக்கு, இந்த மெசேஜ் நம்ம கேட்கணும்,
நீங்க எபிரேயரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்க எடுத்து வாசித்து பாருங்க. எபிரேயர் 5:12 வாசிங்க. 12:13 வாசிக்கலாம். காலத்தை பார்த்தால் இப்ப பவுலே என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்படி இருக்கணும்னா, ஒரு மனுஷன் போதகராய் மாற வேண்டிய நீங்கள் தேவனுடைய வாக்கியங்கள் மூல உபதேசங்களையும் நீ எப்படி மாறிட்டீங்கன்னா, பலமான ஆகாரத்தை இன்னும் சாப்பிடல, மூல உபதேசங்களை கேட்ட நீங்க உங்களுக்கு திரும்ப என்ன பண்றோம், உபதேசிக்கிறோம். இப்ப நீங்க எப்படிதான் இருக்கிறீங்க, பாலை தான் குடிக்கிறீங்க. அப்போ உங்களுக்குள்ள என்ன இல்லை, சத்தியம் வளரணும், சத்தியத்தை கேட்கணும். இன்னைக்கு சபையில சத்தியத்தை கேட்க போனா இன்னைக்கு எங்கெங்கயோ மாறி போகுது. வசனம் சொல்லுகிறது, பால் உண்ணுகிற குழந்தையா இருக்கிறபடினாலே நீதின் வசனத்துல பழக்கம் இல்லாதவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா மாறிட்டாங்க. எது சத்தியம் அப்படின்னு இன்னுமே தெரியல. இன்னும் என்னதான் பேசிட்டு இருக்கிறாங்கன்னா, ஆண்டவரின் தேவைகள் என்ன பண்ணுவாரு, சந்திப்பார், ஆண்டவரின் குறைவுகளை நிறைவாக்குவா, ஆண்டவரின் கண்ணீர். இது ஓகே தான். ஆனா சபையில் இருக்கிற எல்லா வாரமும் இதையே பேசிட்டு இருந்தா, அப்ப நான் எதுக்கு ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு கீழே உட்காந்துட்டு என்ன பண்ணது தெரியாது. முதல்ல அந்த போதகருக்கே தெரியல எதுக்கு இவ்வளவு ஜனங்க வராங்க, எதுக்கு இவ்வளவு பெரிய சபை இருக்கு, நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்ய போறேன், இந்த ஜனங்களை அடுத்த லெவலுக்கு எங்க கொண்டு போக போறேன், எதுவுமே என்ன பண்ணது தெரியாது. நல்லா கவனிங்க. எங்க திருச்சபையில இருந்த கிட்டத்தட்ட ஒரு 8 பிள்ளைங்களை வேதாகம கல்லூரிக்கு அனுப்புனேன். போய் கற்றுக்கப்பான். அவங்களுக்கு வர்ஷிப் பண்ண சொல்லி கொடுத்தேன். அவங்களுக்கு சபையில் இருக்கிற அந்த வேலையில் சொல்லி கொடுத்தேன். அவனுங்க புறப்பட்டு போய் அநேகருக்கு சுவிசேஷம் சொல்ல ஆரம்பித்தாங்க. அநேக கிராம ஊழியம் செய்ய ஆரம்பித்தாங்க. சபை நாளுக்கு நாள் வளர்ந்தது. வெறும் 7 பேர் இந்த இடத்துல 100 பேராக கர்த்தர் மாற்றினார். ஆமே. அப்போ திருச்சபை வளர்ச்சிக்கான ஒரு மிகப்பெரிய காரணம் என்னன்னா, பசங்க வேலை செய்கிறாங்க, இப்படிப்பட்ட வேலையை மட்டும் செய்யணும் அப்படின்னு வச்சிருந்தா கடைசி வரைக்கும் என்ன தான் பண்ணாங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க. ஆனா ஒரு உண்மையான ஊழியக்காரனுடைய நோக்கம் என்னன்னா, அவன் கிறிஸ்துவுக்குள்ள வளரணும். ஆண்டவருடைய ஒரு மிகப்பெரிய தரிசனமே என்னன்னு சொன்னா, நம்முடைய ஆண்டவர் எப்பவுமே எனக்கு கீழே தான் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கவே மாட்டார். ஆகினால தான் அவர் சொல்லுவார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும். இப்போ யாராவது ஒருத்தர் அப்பா என்னை விட நீ பெரிய ஆளா இருந்தா பரவாயில்லப்பான்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டான். ஐயோ என்னை விட அவர் எப்படி பெரிய ஆளா மாறலாம், என்னை விட அவருக்கு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுக்கலாமா உலகம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என்ன விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியத்தை செய்ய முடியும், நான் நம்புறேன் பாத. அப்ப அவர் என்ன நினைக்கிறார்னா, நீங்க கர்த்தருக்குள்ளே நாளுக்கு நாள் பலப்பட்டா என்னை விட நீங்க பெரிய ஆளா மாற முடியும். அவர் சொன்ன அந்த வார்த்தை தான் ஆதி திருச்சபை எழுப்புதல் அடைந்த நாட்கள்ல எப்படி மாறப்பட்டதுன்னா, ஆண்டவர் செய்யாத அற்புதத்தை அவங்க சீஷர்கள் என்ன பண்ணாங்கன்னா செஞ்சாங்க. ஆண்டவரால் முடியாத காரியம் இல்லை, முடியாத காரியம் சொல்ல முடியாது, ஆண்டவரால் நடத்தி காட்டப்படாத காரியத்தை அவங்களுடைய சீஷர்கள் என்ன செஞ்சாங்கன்னா நடத்தி காட்டினாங்க. இது ஏன் நடந்ததுன்னா, அவர்கள் கர்த்தருக்குள்ளே வளர்கிறவர்களாய் மாறினாங்க. நீங்க 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கும் பொழுது, 1 தீமோத்தேயு 4:6 வாசிப்போம். கொஞ்சம் வேகமா படிப்போம். எப்படி போதிக்கணும் அப்படி சொல்றாருன்னா, தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லி கொடுக்கிறாரு, நீ சபையில எப்படி பண்ணுனா, விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளிலும் தேறினாகி. எப்படிப்பா மாறு, நீ விசுவாசத்துக்குரிய வார்த்தையை பேசு. நீ கற்றுக்கொண்ட அந்த நல்ல போதனையில் என்ன பண்ணா தேறினா மாறி ஆண்டவருக்கு ஒரு நல்ல ஊழியக்காரனா என்ன பண்ணா இரு. சபை எதை போதிக்கணும்? விசுவாசமான வார்த்தை, நல்ல போதனை, நல்ல ஒரு விசுவாச கர்த்தருக்குரிய அந்த வைராக்கியமான வார்த்தை. ஆதி திருச்சபை நாட்கள்ல ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் உள்ள சபைக்குள்ள உட்கார்ந்து நீங்க பார்த்துருப்பீங்க, 3 மாசம் உட்காருவான், 6 மாசம் உட்காருவான். அடுத்த 1 வருஷத்துல பார்த்தீங்கன்னா அவன் ஊழியம் செய்ய ஆரம்பிப்பான். நான் சொல்றது உண்மைதான் நினைக்கிறேன். நான் என் கண்ணால பார்த்துருக்கேன். அவங்க புதுசாக ரட்சிக்கப்பட்டு வருவாங்க, ஒரு 2 வாரம், ஒரு 2 மாதம் அமைதியாக உட்காந்துட்டு இருப்பாங்க. அடுத்த மாதம் என்ன பண்ணுவான்னா ட்ராக்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பான், சபையை க்ளீன் பண்ண ஆரம்பிப்பான், மைக் எடுக்க ஆரம்பிப்பான், வர்ஷிப் பண்ண ஆரம்பிப்பான், சாட்சி சொல்ல ஆரம்பிப்பான். அதே போல அவன் பெரிய ஆண்டவருடைய வளரன தேறின ஊழியக்காரனா மாறுவான். ஏன் இன்னைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் இந்த தேசத்துல நடக்கல?
வசனம் சொல்லுது, பவுல் சொல்றார் தீமோத்தேயுக்கு, அடுத்த வசனம் 7வது வசனம், சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமா இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக என்ன செய்யனா முயற்சி பண்ணுப்பா. எது சபையை வளரும், எது கிறிஸ்துக்குள்ள வளர வைக்கனா, சீர்கேடான பேச்சு இதெல்லாம் வச்சுட்டு தேவ பக்தி எப்படி வரும்? தேவ பக்திக்கான முயற்சி எங்கிருந்து வரும்? இன்னைக்கு சபைக்குள்ள போனா விசுவாசமான வார்த்தைகள் வரல. ஆமே, சபைக்குள்ள போனா விசுவாசமான வார்த்தைகள் வரல. நீங்க நிறைய, நான் சொல்றேன்னு தவறா நினைக்க வேணாம், நிறைய திருச்சபைகளுக்குள்ள போகும்போது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைல ஒவ்வொரு போதகர்களும் பேசுற வார்த்தையை காது கொடுத்து என்ன பண்ணல, கேட்க முடியல. ஏன்? பவுல் சொல்றாரு, நீ சபைக்குள்ள என்ன உபதேசம் பண்ணு, அவன் விசுவாசத்திலும் நல்ல போதனையிலும் வளரும்படி நீ அவனுக்கு உபதேசம் பண்ணுப்பா. நல்ல ஒரு ஊழியக்காரனா இருந்தா. இன்னைக்கு சபைக்குள்ள என்ன வருதுன்னா, வீண் பேச்சு, கிழவிகள் பேச்சு, கட்டுக்கதை, இப்படிப்பட்ட பேச்சுகளை கேட்டு 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 ஏன் இன்னைக்கு நான் சபைக்கு போனேன்? அல்லேலூயா. ஏன் இன்னைக்கு நான் சபைக்கு போனேன்? சபைக்கு போனா இருதயத்துக்குள்ள ஆண்டவருடைய வசனம் கிரியை செய்யணும். ஆண்டவருடைய வசனம் நம்முடைய இருதயத்தில் ஆளுகை செய்யணும். சபை எதுக்காக உருவாக்கப்பட்டது? நான் தேறணும், நான் மாறணும், நான் வளரணும், நான் இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை கேட்கணும், நான் இன்னைக்கு ஆண்டவருடைய சத்தத்துல, ஆண்டவருடைய பிரசனத்துல, ஆண்டவருடைய மகிமையில நான் பிரவேசிக்கணும். இதுக்காக தான் சபை உருவாக்கப்பட்டது. ஆனா அவர் சொல்றாரு, இந்த சீர்கேடான பேச்செல்லாம் விட்டுரு, சபைக்கு வர்ற மக்களுக்கு விசுவாசத்தை குறித்து போதகம் பண்ணுப்பா. அவங்க இன்னும் அடுத்த கட்டத்துக்கு வளர்றதுக்கு என்ன முயற்சி? எங்கேயாவது ஒரு சபையில போய், பாஸ்டர் உங்க பிலீவருங்க, அடுத்த ஸ்டெப் போடுறதுக்கு என்ன முயற்சி எடுத்தீங்கன்னா என்ன பண்றதுன்னு எனக்கு தெரிலங்க. நான் இன்னும் கூட ஒரு வார்த்தை சொல்ல முடியும். எங்கேயாவது போயிட்டு, கடந்த நாளில் ஒரு ஊழியக்காரன் என்கிட்ட சொன்னாரு, பைபிள் கிளாஸ் வைக்கலான்னு அவர் ஒரு பாஸ்டர்கிட்ட கேட்டிருக்காரு. பைபிள் கிளாஸ் வைக்கலாம்யா, இதனால சர்ச்சில் வந்து ஜனங்க வந்து பயனடைவாங்க, சத்தியத்தில் வளருவாங்க, அதனால எனக்கு என்ன லாபம்ன்றாரா? அவங்க வளர்றதுனால எனக்கு என்ன லாபம்னு கேட்குறாராம். கரெக்டு தான் அவர் கேட்கறது, அவருக்கு ₹1 லாபம் இல்லை. ஆனால் சபை எதற்காக உருவாக்கப்பட்டது? ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ள தெரியணும்னா மாறணும். சபை இன்னைக்கு காணிக்கையை வாங்கி அந்த காணிக்கையை வச்சு நல்லா வாழ்ந்து அந்த காணிக்கையிலே நல்லா வளர்ந்து பெருத்திருக்கிறதுக்காக இல்லை. 100 பேர் கொடுத்தாங்க, 100 பேர் போதும், சந்தோஷமா இருக்கிறேன், அந்த 100 பேரே கடைசி வரைக்கும் வச்சு ஓட்டிட்டு போயிடலாம் காலத்தை இல்லை. சபையில் ஏன் இன்னைக்கு பைபிள் ஸ்டடி வைக்க மாட்டாங்க? சபையில் ஏன் இன்னைக்கு விசுவாசமான நிறைய பெரிய பெரிய திருச்சபையெல்லாம் பார்க்கும்போது வருத்தமா இருக்கு. பேர் நல்ல பேர் வச்சிருக்காங்க, ஆனா சபையில் ஒரு விசுவாசத்துக்குரிய வார்த்தை இல்லை, சபையில் ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் இல்லை, சபையில் ஒரு பைபிள் ஸ்டடி கிடையாது, சபையில் வைராக்கியமா ஜெபிக்கிற ஒரு இரவு ஜெபம் கிடையாது, சபையில் எதுவுமே கிடையாது. ஆனா பெரிய சபை கேட்கும் போது வருத்தமா இருக்கு. அங்க உள்ள இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, நான் தான் பெரிய ஆளு, நான் தான். சரியா, ஒரு ஜெபம் பண்ணுங்கன்னா எதுக்காவது ஒரு ஜெப குறிப்பு கொடுத்து, இவங்க வியாதியா இருக்காங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா அவங்க வியாதியாயிடும். அவங்க பொழுது ஜெபம் அந்த லெவல்ல இருக்கு. நான் ரொம்ப வேதனையோடு சொல்றேன். பவுலுடைய அந்த வாஞ்சை என்னன்னா, திருச்சபைய தரிசனத்தை ஆண்டவர் என்கிட்ட கொடுத்தாரு. அந்த தரிசனம் என்னன்னா, ஒவ்வொரு மனுஷனும் தெரியணும்னா மாறணும். 2 தீமோத்தேயுல கூட பவுல் அந்த தீமோத்தேயுக்கு சொல்லுவாரு, 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. 2 தீமோத்தேயு 3:16 வாசிங்க. தேவாவினால் அருளப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மனுஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றாருன்னா, முதலாவது அவன் எப்படி இருக்குன்னா தேறினவனாக இருக்கணும், எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனா மாறணும். தேவனுடைய மனுஷன் தான் சத்தியத்துல ஜனங்களை வழிநடத்துற மனுஷன் தேறினவனா மாறணும். அவங்களுக்குள்ளேயே சத்தியம் கிரியை செய்யலைன்னா அவங்க பேசுற வார்த்தைகள் வந்து உண்மையா யாருக்கும் என்ன செய்யாதுன்னா பிரயோஜனப்படாது. நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, நீ நிறைய பேர் வந்து மெசேஜ் நல்லா கொடுப்பாங்க, ஆனா வசனம் சொல்லுது கிரியை இல்லாத விசுவாசம். அவங்க கிரியை பார்த்தா ஒன்றும் சரியில்லை. ஆனா அவங்க மெசேஜ் என்னதான் நல்லா கொடுத்தாலும் அந்த மெசேஜ் கேட்குற மக்களுக்குள்ளேயே அந்த மனநிலை எப்படி மாறுனா, அவர் என்ன பேசியும் ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை. பவுல் அதான் சொல்றாரு, நீங்க தேவனுடைய மனுஷன் எப்படி இருக்குன்னா தேறினவனா இருக்கணும், எல்லாத்துக்கும் தகுதி உள்ளவனா மாறணும். இது 2 தான்
உன் சபையை உயர்த்துவதற்கு, ஒரு ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு, உங்க ஜனங்க கர்த்தருக்குள்ள வளர்றதுக்கு இது ரொம்ப முக்கியமான காரியம். தேறினா இருக்கணும். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் அவர் ஒரு இடத்துல நின்று பேசும்போது அவருடைய போதனைகளை குறித்து அநேகர் ஆச்சரியப்படுறாங்க. லூக்கா 4:16 நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா, 4:16 ஜெபாலயத்தில் பிரவேசித்து கொடுக்கப்பட்டது, என் மேல் இருக்கிறார், அபிஷேகம் பண்ணினார், குணமாக்கவும் விடுதலையும் விடுதலையாக்கவும் கண்டு வாசித்து. நல்ல கவனிங்க, இது எப்பவும் வழக்கமாக நடக்கிற ஒரு பகுதி. இப்போ நம்ம வழக்கமாக சங்கீதத்திலேருந்து ஒரு பகுதி படிக்கிறது போல அவரும் ஆலயத்துக்கு போனார். அவரும் ஒரு பைபிள்லேருந்து ஒரு பகுதியை படிங்கன்னு சொன்னாங்க. ஏசாயா சாப்டர் கொடுத்தோடனே அதுலேருந்து ஒரு பகுதியை வாசிக்கிறாரு. ஆனால் நடந்தது என்னன்னா, அவர் வாசித்த அந்த நாளில் அவர் உட்கார்ந்தார். அதுக்கு அடுத்தது சொல்லப்படுகிற பின்பகுதி, ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல எப்படி இருந்தது? ஏன் நோக்கமா இருக்கு? சாதாரணமா படிக்கிற அதே வேத வசனம் தான், ஆனா அன்னைக்கு ஒரு வித்தியாசமான அபிஷேகத்தோடு அந்த ஆலயத்துல வெளிப்பட்டது. அதுக்கு காரணம் என்னன்னா, 22ஆம் வசனம் வாசிக்கும் போது எல்லோரும் அவருடைய நற்சாட்சி கொடுத்து, அவருக்கு நற்சாட்சி கொடுத்து, அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு போனாங்க. அன்னைக்கு ஏன் ஆச்சரியமா பார்க்குறாங்கன்னா, அவருக்கு ஊர்ல நல்ல பேர் இருந்தது. அவர் வாயிலிருந்து அந்த வந்த வார்த்தை எப்படி இருந்ததுன்னா, அது ஒரு இரக்கமா இருந்தது, கிருபையா இருந்தது. ஆமே, எல்லாருடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒரு தேவனுடைய மனுஷனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தை அநேகருக்குள்ள ஒரு பெரிய மனதுருக்கத்தை ஏற்படுத்தணும். சபைக்குள்ள வரும்போது ஒரு மனுஷனுடைய கண்ணீர் துடைக்கப்படணும். எப்பவும் வாசிக்கிறாங்க, இன்னைக்கு நேத்து இல்லை, காலங்காலமா திருச்சபையில ஏசாயா புஸ்தகத்தையோ சங்கீதத்தையோ வாசிக்கிறாங்க. ஆனா அன்னைக்கு எல்லாரும் அவரை பார்க்குறாங்க. எல்லாரும் வாசித்தது வேற, இவர் படிக்கிறது வேற. காரணம் என்னன்னா, இவருக்குள்ள அந்த கிருபையுள்ள வார்த்தை வெளிப்பட்டது. ஆண்டவர் எப்படி பேசுறாருன்னா, அவர் பேசும்போதே மனதுருக்க இறங்குது. அவர் பேசும்போதே ஒரு மனுஷன் அற்பமா பேசல, கிருபையா பேசினார். எவ்வளோ பெரிய இடத்துல எவ்வளோ பேர் குற்றம் கண்டுபிடிக்க வந்தாலும் ஆண்டவர் யாரையும் நோஸ் கட் பண்ணி யாரையும் இன்சல்ட் பண்ணி என்ன பண்ணலன்னா அனுப்பல. அவர் பேசும்போதே அப்படியா, சரி உங்களுக்கு விருப்பமானதை செய்யுங்க, உங்க மன விருப்பத்துக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. அப்போ அவருடைய வார்த்தைகள் அநேகருக்கு பிரயோஜனமா இருந்தது. இந்த காலை நேரத்தில் வந்திருக்கிற நாமும் கிறிஸ்துவுக்குள்ள தேறினவங்களாய் மாற வேண்டும் என்பதற்காக தேவன் நம்மை சபைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை சபை நம்ம ஒரு இடத்துல அடைக்க வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படலாம். ஆனால் தேவனுடைய நோக்கம் என்ன என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு 3 நபர்களை கிறிஸ்துவுக்குள்ள தேர்வு நான் வேகமாக சொல்லி இந்த வார்த்தையை நான் முடிக்க விரும்புகிறேன். 3 நபர்கள். முதலாவது லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆவது அதிகாரம் 5ஆவது வசனத்தில் நாம் ஒரு மனுஷனை குறித்து பார்க்கலாம். லூக்கா 5:5. அதற்கு சீமோன், ஐயரே, ஒன்றும் அகப்படவில்லை, ஆகியலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலைய போடுகிறேன். இது குறித்து நான் பெருசாக விளக்க தேவையில்லை, எல்லாருக்கும் தெரியும். இந்த கடற்கரையில் நின்று கொண்டிருந்த சீமோனுடைய படகை தேடி ஆண்டவர் புறப்பட்டு வந்தார். இந்த சீமோன் பேதுரு யார் என்று சொன்னால், ஒரு மீனவர், மீன் பிடிக்கிற தொழில் அவங்களுடையது. அவர் ஆண்டவரை குறித்து அறியாதிருந்தார். அவரை தேடி இயேசு ஒரு நாள் வரும்போது இந்த சீமோன் எப்படி இருந்தார்னா, வெறும் படகு, ஒன்றுமில்லாத சூழ்நிலை, அவருடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு ஒண்ணுமே கிடையாது, வெறுமையான நிலைமை. இப்போ ஆண்டவருடைய வார்த்தையின்படியே வலைய போட்டு மீன்களை பிடித்து எல்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாம் முடிஞ்ச உடனே அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்னன்னா, இப்படிப்பட்ட அற்புதத்தை பார்த்த உடனே அவர் சொல்றாரு, ஆண்டவரே, நீர் என்னை விட்டு என்ன செய்யனா
போய்விடும். அந்த வசனத்தை நீங்க கீழே வாசித்து பார்க்கலாம். இந்த மீன்கள்லாம் பிடித்த போது அவனுக்கு பிரமிப்பு உண்டானது. 10வது வசனத்தை வாசிங்க. பயப்படாதே. அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனம் நினைக்கிறேன். பேதுரு சொல்லுவாரு, இந்த மீனெல்லாம் பிடிச்ச உடனே அவருக்கு அதிர்ச்சி ஆன உடனே 8வது வசனம் நினைக்கிறேன், விழுந்து, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன். இவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, நீங்க ஆண்டவர் தேடி போகும்போது இவருடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தை என்னன்னா, நான் பாவியான மனுஷன், நீங்க என்ன பண்ணுங்கன்னா என்னை விட்டு போயிடுங்க. ரட்சிக்கப்படுற ஒவ்வொரு மனுஷனுடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தை முதலாவது பாவ மன்னிப்பு. ஆண்டவரே என்னுடைய பாவங்களை கழுவி என்னை சுத்திகரியும், நான் இன்றைக்கு உமக்காக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன்னு சொல்லி தான் ஞானஸ்தானம் பெறுவாங்க. இந்த மனுஷன் அற்புதத்தையும் அடையாளத்தையும் பார்த்த உடனே இவருடைய இருதயத்தில் குத்தப்பட்டு ஒரு காரியத்தை சொல்றாரு, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு என்ன பண்ணுங்க, போயிடுங்க. ஆனா ஆண்டவர் நினைச்சிருந்தா இந்த மனுஷனுக்கு அற்புதத்தை செஞ்சுட்டு இந்த மனுஷனுடைய தேவையை சந்திச்சு அப்படியே போயிருக்கலாம். ஆனா நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. எந்த மனுஷனையும் அவர் தேறினவனா மாற்ற வேண்டும். ஆமே. இன்னைக்கு இருக்கிற எல்லாருக்கும் ஏன் ஜெபம் பண்ண சொல்றோம்? எல்லாருக்கும் ஒரு வேலையை கொடுக்குறோம். இன்னைக்கு ஒரே ஒருத்தர் மட்டும் தான் ஜெபமும் பண்ண மாட்டேன், பாட்டும் பாட மாட்டேன்னு உட்காந்துட்டு இருக்கிறாரு. அவர் அடுத்த வாரத்தில் பேசிக்கலாம். ஏன் எல்லாருக்கும் கொடுக்குறோம்? எல்லாரும் சபைக்குள்ள என்ன செய்யணும்? கத்துக்கணும். எல்லாரும் வளரணும். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு நல்ல பெரிய ஆளுகளாக மாறணும். வசனம் சொல்லுகிறது, இவர் நான் போய்விடுங்கன்னு சொன்ன ஆண்டவர்கிட்ட சொல்றார் போயிடுங்கன்னு. ஆனா ஆண்டவர் என்ன விசுவாசிக்கிறார்னா, நீ போயிடுன்னு சொல்றப்பா, நான் போறதுக்காக உங்ககிட்ட வரல, உன்னை நான் தேறினோம், நான் மாற்றத்தான் வந்தேன். ஆமே. இவர் ஈஸியா சொல்லிட்டாரு போயிடுங்கன்னு. ஆண்டவர் போறதுக்காக வந்தாரு. ஆண்டவர் இந்த நிலைமையில வைக்கிறதுக்காக நம்ம கிட்ட வந்தாரு இல்ல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு மனுஷர்களை பிடித்த நீ எப்படி, இன்னைக்கு மீன்களை பிடித்த நீ சில நாட்களுக்குள்ள எப்படி மாறுவேன்னா மனுஷங்களை பிடிக்கிறவனா மாறுவேன். ஒரு மனுஷனுடைய உயர்வு தாங்க. சாதாரண மனுஷன் இன்னைக்கு ஆண்டவருக்காக பிரவேசிக்கிறார். நீங்க அப்போஸ்தலர் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. 2வது அதிகாரம் 14 அப்போஸ்தலர் 2 14 3 7 41 இதெல்லாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, பேதுரு எழும்பி நின்று பேசுறாரு. ஆதி திருச்சபையில பேதுரு எழும்பி நின்று பேசுறாருங்க. அவருடைய வார்த்தைகளை கேட்டு 3000 பேர் என்ன பண்றாங்கன்னா ரட்சிக்கப்படுறாங்க. பேதுரு யாரு? ஒரு மீனவர். பேதுரு யாரு? என்னை விட்டு போயிடுங்க ஆண்டவரே, நான் தகுதி இல்லாதவன், நான் எதற்கு உதவாதவன், நான் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி இல்லாதவன் சொன்ன பேதுருவை கொண்டு ஆண்டவர் 3000 பேர் ரட்சிக்கிறார். பேதுரு நடந்து போகிற போது நிழல் பட்டு அநேகர் என்ன செய்யறாங்கன்னா சுகமாக்கப்படுறாங்க. பேதுரு ஆலயத்துக்குள்ள போகும்போது அநேக குருடர்கள் சப்பானிகள் உட்கார்ந்து ஏதாவது இன்னைக்கு கிடைக்குமான்னு பாக்குறாங்க. காரணம் என்னன்னா, இவர் கிறிஸ்துவுக்குள்ள வளராம இல்ல, கிறிஸ்து இயேசு இவரை வளரும்படி இவருக்கு கிருபையை தந்தார். அல்லேலூயா. எப்படி மாறினாருங்க? மீனை பிடிச்சிருந்தவர் இப்போ ஒரு மனுஷனை தூக்கி நீ எழுந்து நடன்றார். ஒரு பெரிய டாக்டரால கூட என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஆலயத்தின் வாசல் இருந்த மனுஷனை கையை பிடிச்சி, என்கிட்ட பொண்ணு வெள்ளி பணம் எதுவுமே கிடையாது, ஆனா இயேசுவின் நாமம் உண்டு, என்ன உயர்த்தின தேவன் இன்னைக்கு உன்னையும் உயர்த்துவார், எழும்பி நட. ஒரு இடத்துல போய் பேசுறாரு, எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. ஏன்? எல்லாரும் அமைதியா இருக்காங்க. அந்த 11 பேருக்கு நடுவில் எழுந்து பேதுரு பேசுறாரு, கிறிஸ்தவர்களே தேவனுடைய சீஷர்களேன்னு பேசுறாரு. எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. எங்க இருந்து பேதுருக்கு இப்படி ஞானம் வந்தது? எங்க இருந்து இப்படி அறிவு வந்தது? எங்க இருந்து இப்படி பேசுறாரு இவரு? நான் சொல்ல முடியும், கிறிஸ்து இயேசு ஒரு மனுஷனை தேறினவனாக மாற்றுவார். அவர் மீனவனாகவே கடைசி வரைக்கும் நீ மீனை பிடிச்சு கொடு, நமக்கும் ஃபுட்டுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நம்மளும் மீனுக்கு ஒரு ஆளை தேட வேண்டியதா இருக்கு, மீனை கொடுப்பான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நினைச்சிருந்தா அந்த மனுஷனை அப்படியே வச்சிருக்கலாம். ஆனா தேவனுடைய நோக்கம் அது கிடையாது, தேவனுடைய சித்தம் அது கிடையாது. இந்த பேதுருவை கொண்டு அநேகம் 1000 ஆத்துமாக்களை ரட்சித்தார். இந்த பேதுரு எழுதுறாருங்க நிருபங்க. பேதுரு அநேக திருச்சபைகளுக்கு நிருபங்களை கொடுக்கிறார். நடக்கிறது என்ன? ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ள இப்படி வளர வேண்டும் என்று தேவன் பிரயாசப்படுகிறார். ஒரு சபை பிரயாசப்படணும், ஒரு ஊழியக்காரன் பிரயாசப்படுகிறான். என் ஜனங்கள் எல்லாரும் சத்தியத்துல என்ன பண்றாங்கன்னா நடக்கிறாங்க.
என் பிள்ளைங்க எங்க நடக்கிறாங்க? சத்தியத்தில் நடக்கிறாங்க. எங்க சபையில 1000 பேர் வர்றது பெருமை அப்படின்னு சொல்றதை விட, கடந்த நாட்கள்ல கூட ஒரு பெரிய ஊழியக்காரர் சொல்றாரு, எங்க சபையில இத்தனை 1000 பேர் இருக்காங்க, இது இல்லை பெருமை எனக்கு. நான் ஒரு ஜெபத்தை வச்சா அந்த ஜெபத்துல எத்தனை பேர் கலந்து கொள்கிறாங்க, அதான் எனக்கு பெருமை. நான் அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? ஒரு ஜெபிக்கணும், ஒரு ஜெபம் வாஞ்ச வேணும் அப்படின்னு நினைக்கும் போது எத்தனை பேர் வரீங்களோ இவர்கள்லாம் என் ஜனங்க, இவங்க தான் தேவனுடைய பிள்ளைங்க. அல்லேலூயா. இப்போ ரெண்டாவது நான் ஒரு காரியத்தை சொல்றேன். ரெண்டாவது ஒரு மனுஷனை பார்க்கலாம். வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ரெண்டாவது ஒரு மனுஷனை குறித்து பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தல் 1:4 வாசிங்க. எழுதுகிறதாவது வருகிறவருமான சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும், இந்த 1வது வசனத்தினுடைய அந்த முதல் பகுதியை வாசிக்கும் போது யோவான் ஆசியாவில் இருக்கிற 7 திருச்சபைகளுக்கு என்ன பண்றாருன்னா எழுதுறாரு. யோவான் யாரு? ஆண்டவருடைய ஒரு சீஷன், ஆண்டவருடைய மார்பில் சாஞ்சிட்டு இருந்தவர். இன்னும் சொல்ல போனா யோவான் ஆண்டவருடைய மார்பில் சாஞ்சிட்டு இருந்தாரு. பெருசா ஒன்றும் துருன்னு பேசின மாதிரி கூட வேத புஸ்தகத்துல எழுதப்படலை. ஆனா ஆண்டவருடைய நோக்கம் தன்னுடைய வருகை குறித்தும் இந்த உலகத்தினுடைய முடிவை குறித்தும் 12 சீஷர்களுக்கு வெளிப்படுத்தாத ஒரு காரியத்தை கர்த்தர் யாருக்கு வெளிப்படுத்தினார்னா யோவானுக்கு வெளிப்படுத்தினார். இல்லை கவனிங்க, ஒருத்தர் ஆண்டவர் சபிச்சாரு, துருன்னு பேசினாரு, எல்லா காரியத்தையும் செஞ்சாரு, அவர் தெரியணும் கர்த்தர் மாத்தினார். இன்னொருத்தர் ரொம்ப சைலண்ட், அவருக்கு பேசவே தெரியாது, அமைதியா இருப்பாரு, இயேசுவின் மார்பில் என்ன பண்ணுவாரு? சாஞ்சிப்பாரு, ஏதாவது 1-2 கேள்வி 1-2 வார்த்தை தான் பேசுவார். ஆனா அவரை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யணும் அப்படின்னு வாஞ்ச வச்சிருக்கிறாரு. இந்த யோவானுக்கு தான் ஆண்டவர் மிகப்பெரிய காரியத்தை வெளிப்படுத்தினார். எப்படி ஆண்டவர் மாத்தினார்னா, தன்னிடத்துல வந்த ஒருவரையும் அவர் வெறுமையா அனுப்பல. இதுல கெட்டு போன ஒரே மனுஷன் யாருன்னா யூதாஸ் மட்டும்தான். மற்ற 11 பேரும் தேவனுக்குள்ள வல்லமையாக வைராக்கியமாக பயன்படுத்தப்பட்டாங்க. யோவானுடைய காரியங்கள் அதெல்லாம் குறித்து விளக்க நேரம் இல்லை. யோவான் நிருபங்களை எழுதும் போதே அவர் சொல்லுவாரு, இயேசு யாரு, எப்படி என்னை அழைச்சாரு, என்னை எப்படி மாத்தினாரு, நான் எப்படி இன்னைக்கு எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருக்கிறேன், எல்லாத்தையும் யோவான்ல நம்ம வாசிக்கிறோம். இந்த யோவானை குறித்து வாசிக்கும் பொழுது இந்த யோவான் சாதாரண மனுஷன், ஆனா கர்த்தருக்குள்ள இப்ப எப்படி இருக்காருன்னா தேறின மனுஷனா மாறுறார். ஒவ்வொரு திருச்சபைக்குரிய தரிசனம், ஆண்டவருடைய வருகை, கடைசி நாட்கள் நரகம் எப்படி இருக்கும், கடைசி நாட்கள் என்ன சம்பவிக்கும், அந்த தரிசனத்தை பெற்று செயல்பட்ட மனுஷனாய் மாறினார். ஏன் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு அந்த தரிசனத்தை தரமாட்டார்? ஏன் இன்னைக்கு அப்படிப்பட்ட பாரத்தை நம்முடைய இருதயத்தில் கொடுக்க மாட்டார்? ஏன் இன்னைக்கு அந்த திருச்சபையினுடைய தரிசனம் நமக்குள்ள ஊற்றப்படாது? நிச்சயம் கர்த்தர் தருவார். அதற்காகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த மனுஷன் சாதாரணவனா இருக்கலாம், ஆனா கிறிஸ்துவுக்குள்ள எப்படி இருக்காருன்னா இன்னைக்கு தெரியணும்னா மாறினார். இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்துல இன்னைக்கு நம்ம சாதாரணமா அமர்ந்திருக்கலாம், நாளைக்கு நம்ம மேல் வைத்த தேவனுடைய தரிசனம் பெரியது. ஆண்டவர் 3.5 வருஷம் இருந்த வரைக்கும் இவங்களுடைய நோக்கம் என்னன்னு இவங்களுக்கு என்ன பண்ணதுன்னா சுத்தமா தெரியாதுங்க. 1% கூட ஆண்டவர் சொல்லுவாரா, நான் இது நிருபத்தை எழுதணுமா, நான் இப்படி எதுவுமே தெரியாது. இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க, நல்லா ஆண்டவர் கூடவே என்ன பண்ணலாம், அப்படியே டிராவல் பண்ணிட்டு இருக்கலாம், ஆண்டவர் கூடவே இருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா இவங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்தார். என்ன பாடம்னா, இப்பொழுது நான் உலகத்தை விட்டு போகிறேன், இப்போ நீங்க என் கூட வர முடியாது, ஆனா ஒரு நாள் என்ன பண்ணுவீங்க, வருவீங்க, ஆவியானவங்க கூட இருந்து நடத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கு பிறகுதான் இவர்களுடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியல. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தேறினெல்லாம் மாறணும் அப்படின்னா சில எக்ஸசைஸ்லாம் சொல்லி கொடுக்குறார். ஒரு கழுகை குறித்து ஒரு இதில் ஒரு வீடியோவில் பார்க்குறோம். கழுகு தன்னுடைய குஞ்சை எப்படி பறக்க வைக்க ட்ரைனிங் கொடுக்குதுன்னா, மேலே உயரத்தில் அந்த கழுகு என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய குஞ்சை கொண்டு போய் அங்கேருந்து அந்த தன்னுடைய குஞ்சை என்ன பண்ணால் விட்டுருமா. அங்கேருந்து விட்ட உடனே அந்த குஞ்சு என்ன பண்ண, பறக்க தெரியாமல் பதறி அடித்து எப்படி என்ன பண்ணுறதுனே தெரியலையே, என்னுடைய தகப்பனை தாய் கைவிட்டாங்கன்னு வரும்போது அந்த கழுகு கீழே போய் சேர்றதுக்குள்ளே அந்த தாய் கழுகு அதை திரும்பமாய் தன்னுடைய முதுகில் என்ன பண்ணுமா, சுமந்து கொள்ளுமா.
இதுக்காக விளக்கத்தை சொல்றாங்க. ஏன் அப்படி பண்ணுதுன்னா, இப்படி பண்ணாதான் அந்த குஞ்சு என்ன பண்ணுமா, பறக்கிறதுக்கு ட்ரைனிங் எடுக்க முடியுமா. அப்படி தேவனும் சில சமயத்துல நம்ம என்ன செய்வார்னா அமைதியா விட்டுருவார். சில சமயத்துல நம்ம கண்டுக்காத போல இருப்பார். ஆனா நம்ம இந்த எக்ஸசைஸ்லாம் எதுக்கு ஆண்டவர் நமக்கு தராரு அப்படின்னா, நம்ம தேறினவர்களாய் மாற வேண்டும். ஆமே. கொஞ்ச நாள் பிரேக் விட்டு அமைதியா இருக்கிறார். ஆபிரகாமோடு 13 வருஷமும் 17 வருஷமும் பேசல. பிரேக் விட்டு அமைதியா இருக்கிறார். ஏன் பேசல, எதுக்கு பேசல, யாருக்குமே என்ன பண்ணாது தெரியாது. ஆனா திரும்ப வந்து கூப்பிட்டு ஆண்டவர் வந்து ஆபிரகாமை அழைத்து பேசுறார். ஏன் திரும்ப பேசுறாரு? இந்த இடைப்பட்ட நேரம் ஆபிரகாமை உருவாக்கி கர்த்தருக்குள்ளே பலப்பட்டவனாய் தேறினவனாய் மாற்றுகிற ஒரு நேரம். ஆமென். சீஷர்ல விட்ட அந்த காலம், இடைப்பட்ட காலம் எதுக்கு மாறுச்சுன்னா, சீஷர் தேறினவனாய் மாறினாங்க. மூன்றாவதா நான் ஒரு மனுஷனை காண்பித்து கொடுத்து முடிக்க விரும்புகிறேன். பிலமோனின் நிருபம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு எழுதின 1வது அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 1வது அதிகாரம் 10வது வசனம், 10-11 வாசிப்போம். சரிங்களா? கர்த்தாவே, பிலமோன் என்னவென்றால், கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனமானவன். அவனை நான் உம்மிடத்துக்கு அனுப்புகிறேன். என் உள்ளம் போல் இருக்கிற அவனை நீ ஏற்றுக்கொள்ளும். பவுல் என்ன சொல்றார் அப்படின்னா, ஒரு மகனை நான் உங்ககிட்ட அனுப்புறேன். அவன் பேர் என்ன? ஒனேசிம். ஒனேசிம் யார் அப்படின்னா, அந்த வசனமே சொல்லுது, முன்னே அவன் பிரயோஜனம் இல்லாதவன். முதலாவது அவர் எப்படி இருந்தாரு அப்படின்னு தெளிவா எழுதப்படலைனாலும் அந்த வார்த்தை நமக்கு போதுமானது. முன்ன அப்படி எப்படி இருக்கிறாருன்னா, யாருக்குமே பிரயோஜனப்படலை. அவர் ஒனேசிம் என்ன பண்ணல, பிரயோஜனப்படலை. சாதாரணமான மனுஷனா இருந்தாரு. ஆனா இந்த ஊழியக்காரர்களுக்கு ஒரு நல்ல உடன் ஊழியர்களா இருந்திருக்கலாம். ஆனா இப்ப சொல்றாரு பவுல், ஒரு காலத்துல அவன் பிரயோஜனம் இல்லாதவனா இருந்திருக்கலாம். ஆனா இப்ப எப்படி இருக்கிறான் அப்படின்னா, பிரயோஜனம் உள்ளவனா மாறி இருக்கிறான். ஆமே. நிறைய சமயத்துல பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நம்ம ஓரம் கட்டிட்டோம் அப்படின்னா, ஆண்டவர் அதை தான் தேடி வருவார். நம்ம நிறைய விளக்கத்தை சொல்ல நேரம் இல்லை. 6 கற்சாடிகள் ஓரமா இருந்தது, பிரயோஜனம் இல்லைன்னு. ஆனா ஆண்டவர் அங்க இருந்த எல்லாத்தையும் விட்டுட்டு அதை தான் கொண்டு வர சொல்றார். ஒரு பாத்திரம் உடைஞ்சு போயிருக்கு, ஆனா உடைந்த உள்ளத்தோடு வாழ்றாரு. இப்போ இந்த ஒனேசிமை எப்படி பவுல் பார்க்கிறார்னா, முன்னாடி அவன் பிரயோஜனம் இல்லாதவன் நம்ம ஒதுக்கி வச்சிருக்கலாம்ப்பா, அவன் எதற்கும் உதவாதவன் வச்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு அவன் எப்படி மாறிட்டான்னா, பிரயோஜனம் உள்ளவனா மாறிட்டான். என் உள்ளத்தை போல மாறி இருக்கிறான். அல்லேலூயா. எப்படி மாத்தினாரு பவுல? ஆண்டவருடைய வசனம் இந்த ஒனேசிமுக்குள்ள என்ன செஞ்சதுன்னா, கிரியை செய்தது. ஆதி திருச்சபையினுடைய நாட்கள்ல இப்படிப்பட்ட அநேக மனுஷரை ஆண்டவருடைய வசனம் செஞ்சுனா உருவாக்கி கொண்டிருந்தது. முன்ன அவன் பிரயோஜனம் இல்லாதவன் தான் இருந்தான். ஆனா இன்னைக்கு எப்படி மாறிட்டான்னா, ரொம்ப பிரயோஜனமானவன், ரொம்ப ஆசீர்வாதமானவன். இன்னைக்கு என் உள்ளத்தை போல இருக்கிறான். அவனை நீ என்ன செய்யணும், என் உள்ளம் போல இருக்கிற அவனை நீ சேர்த்து கொள்ளு. அவன் தேறினவனாய் மாறிக்கொண்டிருக்கிறான். நல்லா கவனிங்க. ஒரு ஊழியக்காரன், ஒரு திருச்சபை ஒருத்தனை பிரயோஜனப்படாதுன்னு ஒதுக்கிட்டா, அவன் இந்த உலகத்துல யாராலையும் மாற்றப்படவே முடியாது. ஆமே. நீ நிறைய பரிசுத்தவான்கள் என்ன செய்யறாங்கன்னா, இவன் பாவின்னு அவங்களே ஒதுக்கிறாங்க. அந்த பாவி எங்க போய் ரட்சிக்கப்படுவான்? பாவிகள் ரட்சிக்கப்படுறதுக்கு தான் எங்க எது இருக்குன்னா, திருச்சபை இருக்கு. பாவிகளுக்கு மனம் திரும்பணும், பாவிகளுக்குரிய அந்த நல்ல சுபாவங்கள் மாறி தேவனுக்குள்ள வளரணும் தான் திருச்சபை இருக்கு. ஆனா திருச்சபையே ஒரு மனுஷனை ஓரம் கட்டினா அவன் எங்கேயும் போய் ரட்சிக்கப்பட முடியாது. பவுல் வந்து இந்த காரியத்துல மிகவும் தெளிவா இருந்தாரு. என் உடன் வேலையாளா இருக்கிற இந்த மகனை ஒரு காலம் அவன் வந்து எதற்குமே உபயோகப்படாம இருந்திருக்கலாம், ஒரு காலம் ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு எப்படி மாறிட்டான்னா, எனக்கு ரொம்ப பிரயோஜனமானவன், கர்த்தருக்கும் பிரயோஜனமானவன். ஒரு மனுஷனை உருவாக்குறது யாருன்னா, ஒரு ஊழியக்காரனுடைய வேலை. பவுல் எப்படி உருவாக்குறாரு பிலோமோனை?
எப்படி வந்து இந்த ஒனேசிமன் உருவாக்குறாருன்னா, நான் கட்டப்பட்டிருக்கும் போது அவன் எனக்கு மிகவும் உதவியா இருந்தான். அந்த காலத்துல அந்த மனுஷனுடைய இருதயம் இந்த ஒனேசிமனை மாற்றி இன்னைக்கு தேறின நான் நிறுத்தி வைத்திருக்கிறேன். ஆமே. நீங்க ஊழியக்காரனை வேலை வாங்குறது மட்டும் ஜனங்க இல்லைங்க. உங்களுக்கு வேலை வாங்குறோம், கடைசி வரைக்கும் அடிமையாக வச்சிருக்கலாம், அதுக்காக மட்டும் இல்லைங்க. அந்த வேலையோடு கூட அவனுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். அந்த வேலையோடு கூட அவன் எழும்பி நிற்கணும். அந்த வேலையோடு கூட அவன் வளரணும். கர்த்தருக்குள்ளே நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டவனாய் மாறணும். இன்னைக்கு அந்த காலை நேரம் ஆராதனைக்கு வந்திருக்கிற நம்ம எல்லாருக்கும் அந்த வார்த்தை பொருந்தும். ஆண்டவருடைய வார்த்தை எல்லாருக்கும் பிரயோஜனமானது. இன்னைக்கு நான் தேவனுடைய சபையில எதுக்கு வந்திருக்கிறேன்னா, கர்த்தருக்குள்ளே வளரணும், கர்த்தருக்குள்ளே தேறணும்னா மாறணும். எல்லா கண்களையும் மூடி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி இன்னைக்கு இந்த காலை நேரம் கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தை, கர்த்தருக்குள்ளே